ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சிந்தாமணி ரோகிணிக்கிட்ட என்னென்னமோ சொல்லி விடுறாங்க. நீ உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கோ, அவனுக்கு கால் பண்ணி ஸோ கிறிஷு அவனை பார்க்க ஆசைப்படுறதா சொல்லு, என்ன ரோகிணி முட்டாளாக இருக்கா அப்படின்னதும் ரோகிணியுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு கால் பண்ணா அப்படின்னு நினச்சி மனோஜ்க்கு கால் பண்ணுறாங்க. சே, இவளுடைய கான்டாக்டே வச்சுக்க கூடாதுன்னு பார்த்தா இவ திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுலே இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மனோஜ் திருன்னு முழிக்கிறாங்க. இவரை முதல்ல நம்பரை பிளாக் பண்ணியிருக்கணும், அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பே அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. விடாமல் ரோகிணி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம மனோஜுக்குமே. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கவோ அட்டன் பண்ணி, என்ன வேணும் உனக்கு, இப்போ நீ எதுக்கு கால் பண்ணுற, நீயும் வேணாம் உன் ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு தானே, உங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ்லேயும் வேணான்னு தானே தொடுத்து விட்டுட்டேன், திரும்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு மனோஜ் ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. அப்போது ஒரு நிமிஷம் இரு மனோஜ், ஏன் இப்படி அவசரமாக பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு, நீ இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண, வை முதல்ல ஃபோனை, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ஒரு நிமிஷம் அப்படின்னு, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை கிறிஷு உன்னுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு 2 நாளாக தொடர்ந்து ரொம்ப ஃபீவராக இருக்குது, நீ அவனை பார்க்க வர முடியுமா அப்படின்னே சொல்லிட்டு கேட்குறாங்க. அடா, இதே தானே இவ ஸ்ருதியோட ஹோட்டல் வச்சு அந்த மீனா கிட்ட பேசினதா வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா அவருக்கு 2 பேருமே போக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ எதுக்கு இவன் எம்பளுக்கு கால் பண்ணுறா, அவன் எதுக்கு நம்மளை கேட்கணும், நம்ம பேரெல்லாம் கேட்பானா அவன் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. அப்போதான் ரோகிணி இருந்துக்கிட்டு, ஹலோ மனோஜ் லைனில் இருக்கியா அப்படின்னு, ஏய் என்ன கதை அளந்து விட்டுட்டு இருக்கியா, உன் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையா அந்த பக்கம் வர வைக்கலான்னு பிளான் பண்ணுறியா, நீ என்ன நினச்சாலும் சரி யாரும் உன் பையனை பார்க்க வரமாட்டான், உண்மையிலே அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட யாரும் வரமாட்டாங்க, அப்பா அந்த முத்துவமீன் அவன் கூட போக வேணாம்னு சொல்லிட்டாங்க, அவங்கள வர சொல்லி நீ சொல்லியிருந்தியாமே, ஆமாம் அந்த கிறிஷு அவங்க 2 பேரோட பேரை கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது, என் பேரை கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது, எந்த விதத்தில் நான் அவங்ககிட்ட பாசமாக இருந்தேன், அவன் என் பேரை கூப்பிடுறதுக்கு நீ போய் சொல்லி நாடகமாடி அங்கே வர வச்சு இதையே சாட்சியாக வச்சு கேஸுக்கு எதிராக ஏதாச்சும் திருப்பலான்னு பார்த்துட்ருக்கியா கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவோ, ஏன் மனோஜ் இப்படியெல்லாம் பேசுகிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ நடிக்காத, நீ எப்படிப்பட்ட கைக்காரின்னு எனக்கு தெரியும், நீ இப்படியெல்லாம் சொல்கிறதுனால நான் உடனே அவனை பார்க்க வரமாட்டேன், முதல்ல நீ ஃபோனை வை அப்படின்னு மனோஜ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எப்படியோ அவரோட நல்ல நேரம் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்துலையாச்சும் உருப்படியாக ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும் நம்ம மனோஜ் அதுக்கப்புறமா ரோகிணிமே, என்ன இது, நம்ம அப்போல்லாம் ஏதாச்சும் சொன்னால் கேட்பான், இப்போ நம்ம பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டேன்றான், இவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு, அவங்களே தானே. ஸோ ஒழுங்காக மனோஜ் கிட்ட பேசி நல்லபடியாக அவங்க கூட சேர்றதுக்கான வழியை பார்க்கணும். நேர்மையாக நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மனோஜ், மன்னிச்சுடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்னா உங்கள் அம்மா நம்மளை 2 பேரும் பிரிக்க பார்க்குறாங்க, நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் அப்படி இப்படின்னு பேசி அவங்க கூட சேர்றதை விட்டுட்டு, பண்ண தப்பை உணர்றதை விட்டுட்டு மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டே போனால் மனோஜை வச்சு மனோஜோட கண்ணை குத்தி அவர் கூட சேரணும்னு பார்த்தா அது நடக்குமா. ஸோ இப்போ நல்லா பேசுகிற மாதிரி பேசி வர வைக்கிறாங்க, என்ன வேணாலும் பேசுகிறாங்க. அடுத்து நம்ம கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கணும்னு போகும்போது அதே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ஸோ இப்போ திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்னொரு சைடு சத்யா கிட்ட ஸோ அவங்களுடைய ஓனருடைய பொண்ணு, நான் அவங்கள விரும்புகிறேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுடைய இந்த மெச்சூரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சத்யாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அன்னைக்கு சீதா விளையாட்டாக பேசினா, ஆனால் இன்னைக்கு இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையே, அவங்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு தானே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க, அவங்க தான் நம்மளை லவ் பண்ணுறாங்க, நம்மளுடைய குணம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஆனால் நம்மளுடைய தகுதிக்கோ அவங்களுடைய தகுதிக்கோ சுத்தமாக செட் ஆகாது, இதுக்கு முதல்ல அம்மா வீட்டில் எல்லாரும் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சத்யா யோசிக்கிறாங்க. இல்லை இதில் நாம் முடிவெடுக்கிறத விட பேசாமல் அக்காங்களை கூப்பிட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்றாரு சத்யா. அதுக்கப்புறம் சீதாவுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. சரி சத்யா வரேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணி பேசவும் 2 பேருமே அங்கே வரேன்னு சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு ஒன்றும் புரியலை, ஏங்க சத்யா பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வர சொல்கிறான், என்ன நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டோமா அப்படின்னும், என்ன மீனா திடீர்னு என்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க முத்து. தெரியலங்க, என்கிட்ட எதுவும் சத்யா சொல்லலை அப்படின்னு சொல்லவோ, சரி நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க.
சரி வாங்க, இது ஏன் நானும் வரட்டுமான்னு கேட்குறீங்க, நானும் வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் 2 பேரும் போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க அக்காங்க 2 பேரும் தான் வருவாங்க, அவங்க கிட்ட பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தாரு சத்யா. இப்போது முத்துவும் கூட வரத்தை பார்த்து ரொம்பவே நர்வஸ் ஆகுறாரு, ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. மாமா கூட வந்துட்டாரு, இப்போ எப்படி அக்காங்க கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேசுறது, அக்காங்க கிட்ட பேசினா கூட ஏதாச்சும் மனசு மாற்றலாம், ஆனால் மாமா கிட்ட பேசினா ரொம்ப கோவப்படுவார், எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருமே மாமாவுக்கு, என்ன பண்ணுறது, இந்த நாம் பேச வர பிரச்சனையே வேறு மாதிரி போயிட போகுது அப்படின்னு சத்யா யோசிக்கிறாங்க. அப்புறம் சீதாவுமே வராங்க, முத்துவும் மீனாவுமே வந்துடுறாங்க. என்னடா ஏன்னா இங்கே திடீர்னு எங்கள் 2 பேரையுமே வர சொல்லியிருக்க மாமா, நீங்களுமா அப்படின்னு. என்ன சீதா, உனக்கெல்லாம் ஓகே தானே, நீ எப்படி அருண் எதுவும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எதுக்கு இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு, அவர் என்கிட்டலாம் கோவப்படலை மாமா, அவர் அதோட அமைதியாயிட்டாரு அப்படின்னு. சரி என்ன சத்யா, எதுக்குடா உங்கள் அக்காவுக்கு நல்லா வர சொல்லியிருக்க, அதுவும் இங்கே பார்க்கணுன்னா வீட்டுக்கு வர வேண்டியது இல்லை, நான் அங்கே ஃபோன் பண்ணியிருந்தா நாங்கள் அங்கே வந்திருப்போம் அப்படின்னு முத்து பேசுகிறாரு. ஏங்க அவன் ஏதோ சொல்ல தான் தனியாக பேச தான் கூப்பிட்ருக்கான், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், இங்கே ஏன் அவனை குழப்புறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு மீனா சொன்னதும், என்னடா என்னாச்சு உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. என்னடா ஃபைனான்சர்ஸ் ஆஃபீஸில் அப்பவே சேராதன்னு சொன்னேன், ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சா, எங்கேயாச்சும் யாருக்கிட்டாச்சும் கடனை வாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனையில் வந்து நின்றுட்டுருக்கியா அப்படின்னு சொல்லவா. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் என்னைக்கு என் ஓனர்கிட்ட நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவர்கிட்ட இருந்து வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னணும், அன்னைக்கே எல்லாத்தையும் அவர் நான் சொன்னதுக்காக மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு இப்போது வந்திருக்காங்க, அவங்களுமே நான் சொல்கிறது தான் சரின்னு ஆஃபீஸே டோட்டலாக மாறிடுச்சு மாமா, இப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா வேற என்ன திருன்னு எதுவும் களவாடின மாதிரியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஏங்க அவனை கலாய்க்கிறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜயா ஸோ மனோஜ்க்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தரகர்கிட்ட சொல்லி ஸோ 2-3 பணக்கார வீட்டு பொண்ணுங்களுடைய சம்மந்தத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அதை எடுத்துகிட்டு வந்து ஏமா சம்மந்தம் 2-3 கொண்டு வந்திருக்கேன், இதை பாருங்க அப்படின்னு சொன்னதும் விஜயாவுமே யாருக்குமே தெரியாமல் சம்மந்தத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் வெளியில் போயிட்டாரு, வீட்டில் யாருமே இல்லை, முத்து மீனாவும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ தான் இந்த பொண்ணுங்கள்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுங்க தானே, உண்மையிலே பணக்காரங்க வீட்டு பொண்ணு தானே, இங்கே பாரு நீ ஆமான்னு சொன்னால் கூட நான் பொண்ணோட வீட்டுக்கு வந்து பொண்ணோடைய வீடு, பொண்ணோடைய அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் எல்லாரையும் விசாரித்து தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், பண்ணுறது 2வது கல்யாணம், இதில் இப்படி அவங்கள பற்றியே அக்கம் பக்கத்தில் விசாரித்தா பொண்ணு யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே தரகர் ஒரு பக்கம் நினைக்கிறாரு. என்னையா கமிஷன் வாங்குறல்ல இப்படி திருன்னு முழிக்கிறோம் அப்படின்னு. ஆமாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம், நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, எப்படியாச்சும் தலையில் கட்டிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், கமிஷனை வாங்கி ஜோப்பியில் போட்டுக்கிட்டு. அப்பாடி ஒரு கல்யாணத்தை நடத்தி முடித்து கமிஷன் வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகுதுரா சாமி அப்படின்னு அவர் நினச்சிட்டே இருக்காரு மனசுக்குள்ளே. அப்புறம் என்னையா அப்பப்போ எதையும் யோசிக்கிறா அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இந்த பொண்ணெல்லாம் பாருங்கள், எல்லா பொண்ணுங்களுமே 3 பொண்ணுமே பணக்கார வீட்டு பொண்ணு தாம்மா. இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, இந்த பொண்ணு படித்து முடிச்சுட்டு அவங்களுடைய அப்பா பிஸ்னஸே பார்த்துக்குது, இன்னொரு பொண்ணு எல்லாமே அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான், ஸோ நல்லா படிச்சிருக்கு, அவங்க அம்மா அந்த பொண்ணும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுது, அவரோட ஹஸ்பண்ட் வீட்டோடைய ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி, அவர் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் இவங்க 2 பேரும் கம்பெனியை பார்த்து பொறுப்பாக நடத்தினாலையோ எல்லாமே அவருடைய ஹஸ்பண்டை கேட்காம இவங்க 2 பேரும் முடிவு பண்ண மாட்டாங்க, எல்லாமே அவருடைய பேரில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சொல்லப்போனால் குறிப்பாக முடிவு எடுக்கிறது அவங்க, இவங்க கிட்ட சொல்கிறது அவங்களுடைய கடமை அப்படின்ற மாதிரி தாம்மா இந்த ஃபேமிலி இருக்குது. ஆனால் சொத்து பத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை, சொத்து இருக்குது, சொந்த வீடு இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய அங்கங்கே துணிக்கடைகள்லாம் வேற வச்சுருக்காங்க, உண்மையிலே பணக்கார வீட்டு பசங்க தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த பட்டு தறி, இந்த பட்டு சென்டர் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, தறி வச்சு சொந்தமாக நடத்திட்டு வராங்க, அதுக்கு ஆளுங்களையும் நூற்றுக்கணக்காரங்க பேர் இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னலாம் வந்து புகழ்ந்து ஒவ்வொருத்தவங்க பற்றியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க வந்து டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் முதல்ல காட்டின பொண்ணு வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா நல்லா வசதியானவங்க, இவங்க பொண்ணை படித்து நல்லா டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, அதுக்காக அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க குடும்பமே ஒரு டாக்டர் ஃபேமிலி தான், அவங்களுடைய அப்பா டாக்டர், அவங்களுடைய அம்மா மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்களா அப்படின்னு விஜயா வாயை பொழுக்கிறாங்க. இந்த சிந்தாமணி கிட்ட சொன்னால் ஒரு சம்மந்தத்தை கூட கொண்டு வரல, ஆனால் இந்த தரகர் டக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.
என்ன தரகரே, அப்புறம் எங்கள் குடும்பத்தை விஷயத்தை பற்றி சொல்லிட்டியா அப்படின்னு. அதெல்லாம் சொல்லிட்டேம்மா. சொந்த வீடு இருக்குது, பையன் நல்ல ஷோரூம் வச்சுருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, அப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியாச்சுமா. ஆனால் என்ன, உங்கள் ரெண்டாவது பையனும் உங்கள் மருமகளும் மட்டும் ஏன் இப்படி ஏழ்மையாக இருக்குன்னு கேட்டாங்க. அது அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏதோ அப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டோமா அப்படின்னு. செம், என் பையனுக்கு எதிரியா அதுங்க 2 தான் வந்து நிற்குதுங்க. அதுங்களை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். கவலைப்படாதியா, என் மருமக இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வர்றதுக்குள்ள அதுங்க 2த்தையும் நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா உங்கள் பையனே வீட்டை விட்டு துரத்துறான் அப்படின்னு. அவனை துரத்துறான்னா நான் வேற எங்கேயாச்சும் அவன் வீடு வாடகைக்கு பார்த்துட்டு போயிடுவான். ஏன்னா இங்கே இருக்கிறது 2 ரூம் தான், என் மருமக வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா சரி அப்படின்னு அந்த தரகருமே சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் மனோஜ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்லலாமா, நீங்கள் சொன்ன மாதிரி அது எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு வேலை விஷயம் தெரிஞ்சால் கோவப்படுவாங்களே அப்படின்னு. நீங்கள் இதில் எந்த பொண்ணு சூஸ் பண்ணுறன்னு மட்டும் சொல்லுங்கள். இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் சொன்னேனே, ஸோ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, துணிக்கடை ஜுவல்ஸ் வச்சுருக்காங்கன்னு, அந்த பொண்ணுக்கு அவங்க எல்லாமே அவங்க அம்மா சொல்கிறது தான். அந்த பொண்ணு உங்களோட பையன் மாதிரியே எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சண்டை சச்சரவுன்னு திரும்பவும் வீட்டுக்கு வந்தால் அவங்க பொண்ணுக்கு அறிகுறி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களே தவிர வீட்டோடலாம் வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்ல குடும்பமா அப்படின்னு எல்லாம் வந்து அந்த தரகர் கோத்து விட்டாரு. இவங்களுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஜயாவே பையனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சி கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அவங்களுக்கு எல்லா முழு விவரத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லாததுனால தான் இப்போ மனோஜோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது, ரோகனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட வந்து கண்டிப்பாக அண்ணாமலை சொல்லி இந்த பொண்ணு சம்மந்தம் வரும்போது கண்டிப்பாக பேசுவார். ஆனாலும் அந்த பொண்ணே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறாங்க. விஜயா வந்துட்டு சரிம்மா, நான் அவங்கக்கிட்ட பையனுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எப்போ நாள் நல்லா இருக்குன்னு உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கவும், இப்போ வேணாம், ஓகேன்னு சொல்லிடுங்க, நான் நேரம் வரும்போது சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் நிலமை சரியில்லை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னம்மா இப்படி அவசரமாக பொண்ணை பார்க்க சொல்லிட்டு இப்படி சொன்னால் எப்படிம்மா அப்படின்னு. ரொம்ப நாளாலாம் இல்லை, ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் பொறுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னா ஓகே அப்படின்னு தரகரமே. சரிம்மா கமிஷன் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா பொண்ணை காட்டினதுக்கே கமிஷனா, பொண்ணு அமையட்டும், கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு பெருசாக செய்கிறா அப்படின்னு, இருந்தாலும் இப்போ செலவுக்கு அப்படின்னு. சரி ஏதாச்சும் வந்ததுக்கு வச்சுக்கோ அப்படின்னு விஜயா கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அதுவும் 500 ரூபாய். அதை வாங்கிக்கிட்டு தரகரமே கொடுக்குறது கஞ்ச, இதில் பேச்சு வேறு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு காண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனோஜ் வந்தால் எப்படி இருக்கோ, காரு வரதட்சணை எவ்வளோ நகை போட்டுட்டு வரும், வீட்டுக்கு காரோடய வரும். மனோஜ் கார் வச்சுருக்கா, 2 பேரும் சேர்ந்து போவாங்க வருவாங்க, ஷோரூம் நடத்துவாங்க. அந்த பொண்ணு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் நம்ம பையனோட ஷோரூம் பல மடங்கு பெருகும். இவளை கட்டிக்கிறதுனால என் பையன் இருக்கிற நிலமையிலேருந்து குறைஞ்சி தான் போயிட்டுருக்கான். ஆனால் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா எவ்வளோ பெருசாக இருக்கும். விட்டா என் பையன் எந்த வேலையும் செய்ய வேணாம், வீட்டோட மாப்பிள்ளைய கூட இருக்கட்டும், பொண்ணே எல்லா பிஸ்னஸையும் பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பொண்ணுக்கே பாதி சொத்து எழுதி வச்சுருவாங்க போல இருக்கு. நான் பார்த்த 3 பொண்ணுலையுமே எல்லா பொண்ணுக்குமே ஒரு கூட பிறந்தவங்கன்னா யாருமே இல்லை. முதல்ல நான் ஓகே பண்ண பொண்ணு மனோஜ்கிட்ட காட்டி ஓகேவான்னு கேட்கணும் அப்படின்னு விஜயா அங்கே நினச்சிக்கிட்டு மனோஜை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷோரூமுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க முத்துவும் மீனாவும் சத்யா கிட்ட கேட்டுட்ருக்கவும், ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லுடா, ரொம்ப நேரம் வந்தாச்சு இப்படியே நின்றுட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னாடா நான் வந்ததுனால ஏதாச்சும் உங்கள் அக்கா அங்கே கிட்ட பேச தயக்கமாக இருக்கா, நான் வேணா அங்கே போய் நின்றுக்கிட்டுமா அப்படின்னு முத்து கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எப்படியும் இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும், பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா என்ன விஷயம்னு சொல்லு தயங்காமா அப்படின்னு. சீதா நீ கூட பார்த்துருக்கல என் ஓனருடைய பொண்ணு, அக்கா நீ கூட பார்த்துருக்கே, அன்றைக்கி வீட்டுக்கு வந்துருந்தப்போ வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா என்னாச்சு இப்போ அவங்களுக்கு அப்படின்னு. இல்லைக்கா அது அப்படின்னு தயங்குறாங்க. என்னன்னு சொல்லுடா சத்யா அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணதா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படதா என்கிட்ட இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போச்சுக்கா, அதான்க்கா அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு வர சொன்னேன் அப்படின்னு. டேய் இவன் யாரடா இவன், பொண்ணு லவ் பண்ணால் என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டால் எஸ்ஆ நோன்னு நீ தான் சொல்லணும். இது என்ன புதுசாக இருக்குது, அக்காங்களை கூப்பிட்டு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்கிற, நீ லவ் பண்ணட்டுமா வேண்டாமான்னு உன் அக்கா கிட்ட பர்மிஷன் கேட்க இப்போ வர சொன்னியா, இல்லை அந்த பொண்ணு பணக்காரராக இருக்குது நீ ஏழையாக இருக்க, நான் எப்படி லவ் பண்ண முடியும், இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு முத்து கேட்கவும், ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆமாம் சீதா
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. டக்குன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே தூக்கி வரை போட்டுருச்சு. அவங்களோட லெவல் என்ன, என்னோட லெவல் இல்லை. அவங்க என்ன லவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு அவங்களுடைய வீட்டில் ஒத்துக்கணுமே. இல்லை நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது முக்கியம் கிடையாது, நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்றது தான் எனக்கு முக்கியம். நம்மளோட லெவலுக்கு அந்த மாதிரி சம்மந்தம் வேணுமான்னு நீங்கள் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்ன சத்யா இது, நான் அந்த பொண்ணை முதல் தடவை பார்த்தப்பவே எனக்கு தோணுச்சு இப்படி ஒரு எண்ணம் அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு. ஆனால் அப்படியெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு நம்பிக்கை வச்சோம். கரெக்டாக நீ அந்த மாதிரி எதுவும் செய்யலை தான். ஆனால் அந்த பொண்ணு தான் வந்து சொல்லியிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்குமே தெரியலையே அப்படின்னு. என்னக்கா இதுக்கு தானே உங்களை கூப்பிட்டா அப்படின்னு. மாமா நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இதில் நான் சொல்ல என்ன இருக்குது சத்யா, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே தான், பேசி முடிச்சிட வேண்டியது தான். என்ன அந்த பொண்ணோட வீட்டில் பணக்காரங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கவங்கன்னு சொல்கிறேன், அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா, அதுதான் எனக்குமே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதை பற்றி கவலைப்படாத, உனக்கு ஓகேன்னா ஓகேன்னு சொல்லிவிடு, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, என் அக்காங்களை கூப்பிட்டதை விட நான் உங்களையே கூப்பிட்டுருக்கலாம், அவங்க திருன்னு முழிக்கிறாங்க பாருங்க, நீங்கள் தான் மாமா அப்படின்னு சொல்லவும், என்னடா அப்போ எங்களை எதுக்கு வர சொன்னா, உங்கள் மாமாவே நீ வர சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லலையே அப்படின்னு. இப்போ உன் மாமா உனக்கு முக்கியம் எங்களை விட அப்படி தானே அப்படின்னு. இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி சத்யா, எனக்குமே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் தோணுது, ஆனால் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உன் மாமா சொன்ன மாதிரி ஓகே, அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சரி, எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். உன்னுடைய லெவல் என்ன, நம்மளுடைய குடும்ப செலவு என்ன, வருமானம் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஓகே சொன்னால் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சத்யா நம்புடா, எல்லாமே நல்லா தான் நடக்கணும், அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, அவங்க வீட்டில் சம்மதம் வாங்க வேண்டியது அந்த பொண்ணுடைய பொறுப்பு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா மாமா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு சத்யா. இன்னொரு பக்கம் இங்கே மனோஜை பார்க்க ரோகிணி வந்து ஷோரூமுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா கிறிஷுக்காக கூப்பிட்டாங்க, ஸோ கால் கட் பண்ணிட்டாரு, அதனால நேரில் பார்க்கலான்னு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதே சமயம் ஃபோனோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு விஜயாவே அங்கே வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் அங்கே ரோகிணி வந்து மனோஜை பார்த்து பேசுகிறாங்க. கோவம் வருது மனோஜ்க்கு, நீ எதுக்கு இப்போ வந்த, அதான் ஃபோனில் எல்லாத்தையும் பேசிவிட்டு நான் கட் பண்ணிட்டேல, இப்போ எதுக்கு அடிக்கடிக்கு இப்படி ஷோரூம் வந்துட்டுருக்க, இந்த மாதிரி வர வேலையை நீ வச்சுக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் மனோஜ், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கான், கிறிஷ் ரொம்பவே உன் பேரை சொல்லி புலம்பிகிட்டே இருக்கா, என் பையனுக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் சின்ன குழந்தை, நான் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான், அவனை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு வந்துடும் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மனோஜ் போனால் அதை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணி சொதப்பலாம்ல, அதாச்சும் கோர்ட்டில் வந்து என்னை பார்க்க அவர் அடிக்கடிக்க வந்துட்டுருக்காரு, அவங்களோட அம்மா தான் தடுக்கிறாங்க, எங்களை பிரிக்கணும்னு பார்க்குறாங்க, எனக்கும் அவருக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசை அப்படின்னு நடிக்கலாம்ல, அதுக்காக அப்படி பேசிக்கிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு மனோஜை கட்டி பிடிச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் விஜயா அங்கே வந்துடுறாங்க. பார்த்துட்டு பயங்கரமே ஷாக் ஆகுறாங்க. உடனே ரோகிணி பக்கம் இழுத்து தள்ளி வச்சுட்டு, இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், என் பையனையே வந்து கட்டி பிடிச்சிட்ருக்கா அப்படின்னு. மனோஜ் என்னதான் இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், அம்மா நான் இன்னும் பண்ணலாமா, அவள் தான் சொல்ல கேட்காம வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. ஓங்கி நாலு அற விட வேண்டியது தானடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாருடி, எவ்வளோ உனக்கு திமிர் இருக்கோ என்ன, அதான் என் பையன் வந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்ருக்குல்ல, எதுக்குடி இவனை வந்து இப்படி டாக்டர் பண்ணிகிட்ருக்கா, இனி அவனுக்கும் உனக்கும் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு ஆயிடுச்சுல, என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இங்கே பாரு உன்னை விட பல மடங்கு சொத்து வச்சிருக்கிற ஒரு பொண்ணு இப்போ என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்ருக்கா, அடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க இப்படி தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, ஒழுங்காக கொடுக்குற டிவோர்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுங்க. பார்த்தியா பொண்ணுடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மனோஜ், இதை நான் உங்ககிட்ட காட்டதான் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, இந்த அம்மாவுக்கு ஓகே, அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் உங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்கே ரோகிணி முன்னாடியே அப்படி வந்து விஜயா வந்து சொல்லிடுறாங்க. நம்ம இதை காட்டுங்க அப்படின்னு மனோஜ் அதை வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவளை என்னடா பார்க்குறா, அவளை விட இப்போ பல மடங்கு சொத்து வச்சிருக்கா, என்னடா அழகு பெரிய அழகு, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் இந்த பொண்ணு தாண்டா பார்த்துக்குதான் பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு மனோஜோட மனசை மாற்றிட்டு இருக்காங்க விஜயா. ரோகிணிக்கு அங்கே அப்படியே வயிறு பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ண நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.